குட் மார்னிங் ஆல். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு ஒரு முக்கியமான நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க போற நாள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எல்லாம் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம், வீடியோ சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், நேற்று கலர் கோடிங் எல்லாம் பண்ணோம். நம்ம நேற்று என்ன பண்ணோங்கிறது இப்ப பார்த்துடலாம் குயிக்கா. கிளாஸ் நம்பர் 5, சாரி கிளாஸ் நம்பர் 4ல தான் நம்ம இது பண்ணோம். கிளாஸ் நம்பர் 5 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளூ கலர்ல போட்டா அது மெயின் வேர்டு. எஸ், இந்த பிங்க் கலர்ல வர்றது வந்து சப்போர்ட்டிங். ஸோ அது முக்கியமான டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஸோ கிளாஸ் நம்பர் 5ல ரொம்ப தெளிவா என்ன பார்க்க போறோங்கிறத பார்த்துருக்கோம். 1, இப்ப பாருங்க, 2, 3, 4, 5, 6, 7, 8, okay, 9, 10, 11, 12. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து நம்ம ஞாபகம் இருந்ததுனாக்கா இதை பார்த்த முன்னாடி ஐ ஜஸ்ட் கோட் இட் டிஃபரெண்ட்லி, ரைட்? 159. ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணலாம். அந்த 159 என்னன்னு ஞாபகம் இருக்குதா? நம்ம பேசுனது அது வந்து நீங்க ஆடியோல கூட கட் பண்ணிருப்பீங்க, அதனால ஞாபகமா இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்ப பாருங்க, ஐ எ மூவி அப்படின்னு பார்த்தோம், ரைட்? ஐ எ மூவி. இங்க என்ன பண்ணோம்? சோ ஐ சி போட்டோம், ரைட்? அப்புறம் இன்னொன்னு இந்த இதை வந்து 1ன்னு போட்டுக்கலாமா? இதை 1ன்னு போட்டுக்கலாம், ரைட்? 5 என்னவா இருக்கும்? நம்ம இதையும் பார்த்துட்டோம் நேற்று. சாயம். எஸ், என் மூவி அப்படியே இருக்குன்னாக்கா எல்லா இது பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் ரீகேப் பண்றேன். ஸோ 9 என்னவா இருக்கும்? ஸோ ஐ வில் சி. இது மட்டும் சிம்பிளா பார்த்துக்கலாம் இப்ப, ரைட்? முக்கியமா இன்னைக்கு இந்த பாருங்க 159 நேற்று சொன்னேன் இல்லைங்களா? இந்த 2, 3, 4 நீங்க பாத்துற போறோம். 2, 3, 4 அப்படி பார்த்தாக்கா இங்க 3 அங்க 3 பாத்துடுறோம். இன்னைக்கு இதை பார்க்க போறோம். ஆல்ரைட், இதை பார்த்துட்டு ஒரு வாட்டி கம்ப்ளீட்டா ரீகேப் பண்ணிடலாம். என்ன 4 கிளாஸா என்ன நடந்தது, எப்படி எங்க வந்திருக்கோம் 5வது கிளாஸ்ல, இது ஏன் இப்படி பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம், ரைட்? ஸோ இந்த கலர் கோடிங் ஞாபகம் வச்சுங்க. இந்த சப்போர்ட்டிங் வெர்ப் இது முக்கியம். இதை நம்ம பார்க்கலாம் இப்ப, ரைட்? ஸோ இதுக்கப்புறம் 2, 3, 4 பண்ணிடலாம். பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியா போயிடும். இப்பயே வந்து உங்களுக்கு வந்து we can easily do this. Okay, 2, 3, 4 இப்ப பண்ண போறோம். ஓகே, now இதை மட்டும் எடுத்துக்குவோம். இது இப்ப கரண்டா நீங்க பேசுறதுதான் இது நிகழ்காலம். இது வந்து பாஸ்ட். இப்படி நீங்க 1, 2, 3, 4, 5 போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா போயிடும் இதுல. ஆல்ரைட், ஃபியூச்சர். ஓகே, இப்ப நம்ம வில் கம் டு திஸ் ஒன். இந்த 159 இந்த சிக்கு பதிலு பாருங்க, ஐ a letter. இது 159. இது வந்து நீங்க இப்படிதான் பண்ணணும். இப்ப ஒண்ணு கிடையாது. இந்த a letter இருக்குது, ரைட்டுங்கிற வேர்பை வச்சாக்கா, ரைட்டுங்கிற வேர்பு வச்சா இங்க என்ன வரும்? இதை அப்படியே பார்த்து சொல்லுங்க. 159 இங்க என்ன வரும்? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ரைட். இதுக்கப்புறம் இங்க என்ன வரும்? ரோட். ரோட். இங்க என்ன வரும்? வில் ரைட். வில்ல போட்டுட்டு நீங்க ரைட் கொண்டு வரணும், ரைட்? வில்ல போட்டு ரைட் கொண்டு வரணும். நீங்க பாருங்க, இந்த எகைன் இந்த இடம் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம்.
ஓகேவா? வில் ரைட். ஓகே, இதுல இந்த குயிக்கா இதை போட்டுடலாம். இதுக்கு இது புரியுதான்னு மட்டும் பாருங்க. இது புரியுதுங்களா? இப்ப லுக் அட் திஸ். சி, இது ரொம்ப முக்கியம். ஒரு வேர்பை நீங்க வந்து 5ஆ பாக்குறீங்க, ஒரு செயல் வார்த்தைய 5ஆ பாக்குறீங்க, அதுதான் போடுறேன். இதுல ஒண்ணும் பெருசா வேற எதுவும் இல்லை, முன்னாடி சொன்னதுதான். அதே மாதிரி இத அப்படி குயிக்கா பார்த்துடலாம். அருமை அருமை. ஓகே, ஆல் ரைட். இப்ப ஐ ரைட் எ லெட்டர், ஐ ரோட் எ லெட்டர். தமிழ்ல நீங்க நோட் பண்ண போறீங்க. முக்கியமானதுக்கு வந்துட்டோம். இப்ப அடுத்த இந்த 3 இன்னைக்கு உள்ள 2, 3, 4 பாக்குறதுக்கு முன்னாடி இதை மட்டும் ஒரு வாட்டி பாத்துருவோம். ஐ ரைட் எ லெட்டர். கரெக்டா சொல்ற முடியுதான்னு பார்ப்போம். யார் வாலண்டியர்? யாரா இருக்கீங்க வாலண்டியர்? யாராவது ஒருத்தவங்க? நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா நீங்க தான் ஆரம்பிக்கணும். மோகன் சார். ஐ ரைட் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். அதுதான் முக்கியம். இந்த நான் ஒரு கடிதம் வந்துகிட்டே இருக்க போகுது. எது ரிப்பீட் ஆகுதோ அதை பத்தி ஒரி பண்ண வேணாம். எது மாறுதோ அதை மட்டும் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான செஷன் இது, செஷன் 5. கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நம்ம புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா புரியாது. நீங்க வீட்டுல போய் ரிவைஸ் பண்ணலன்னா புரியாது. கிளாஸ்ல புரிஞ்ச மாதிரி இருக்கும், நீங்க திருப்பி கிளாஸுக்கு வந்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணாம புரியாது ஆரம்பத்துல. அது மட்டும். ஏன்னா குறிப்பா பிரசன்ட் டென்ஸ், இந்த பிரசன்ட்டை கவர் பண்றோம். நிகழ்காலம் குறிப்பா கஷ்டமா இருக்கும். கிராமர்லயும் சரி, தமிழ்லயும் சரி. ஆனா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாயிடும். பிராக்டிஸ் தான் வேணும், பாத்துங்க. இது டீச்சிங் டைம் தான், ரைட்? பிராக்டிஸ் டைம் இல்ல, இது டீச்சிங் டைம் தான். பாத்துக்கலாம். மோகன் சார், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இங்க இது நான் ஒரு கடிதம் எழுதினேன். அவ்வளவுதான். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், எழுதினேன். இங்க நான் ஒரு கடிதம் எழுதுவேன். நான் ஒரு கடிதம் எழுதுவேன். அருமை அருமை. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், எழுதினேன், எழுதுவேன். ரொம்ப கேர்ஃபுல்லா அது இதை பார்க்கணும் நீங்க. எஸ். ஓகே, பாருங்க. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். பாத்துங்க, முக்கியம், ரைட்? நீங்க ஆடியோ கட் பண்றப்ப இங்கிலீஷ்ல மட்டும்தான் கட் பண்றோம், தமிழ் கிடையாது. தமிழ் வந்து ஒரு ஊன்றுகோல், ரைட்? ஹெல்ப் பண்றதுக்கு தான் எழுதுகிறேன் அப்படிங்கிறதுக்கு. அது பார்க்க முடியுதுங்களா? எழுதுகிறேன், அது படிக்க முடியுதுங்களா? ரைட். நான் ஒரு கடிதம் எழுதினேன். பாத்துங்க, அது பாத்துங்க, ரொம்ப முக்கியம். மோகன் சார் என்ன சொன்னீங்க? எழுதுவேன், ரைட்? எகைன் இந்த இடம் தான் முக்கியம். இந்த இடம் தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன் இப்படி மாறுது அப்படின்னு இப்ப என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு 2, 3, 4 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது படி போட போறோம், ரைட்? ஓகே, கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம், நிறைய பேசலாம், அது பண்ணலாம். பட் ரொம்ப முக்கியம் என்ன சொல்றோம் அப்படி. நான் ஒரு கடிதத்தை நீங்க மறந்துடலாம், ஏன்னா அது கான்ஸ்டன்டா இருக்கு. எழுதுகிறேன், எழுதினேன், எழுதுவேன், ரைட்? இனிமே வரப்போறது ரொம்ப முக்கியம். இப்ப இதுக்கு பேரு வந்து எல்லாமே பிரசன்ட் தாங்க. இந்த பிரசன்ட்டை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கே 1 மணி நேரம் ஆயிடும் உங்களுக்கு. இதுல உள்ள டேபிள் போடுறது, இதுல உள்ள எல்லா பேசிக்ஸ் நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டா போதும், பேச ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் நீங்க பில்ட் பண்ணிக்கிட்டே போகலாம், தப்பு இல்லாம பேசணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஈஸியா பில்ட் பண்ணிட்டு போகலாம். எத்தனை வருஷம்னாலும் நீங்க படிச்சுக்கலாம், ஆனா பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம், ரைட்? இப்ப பாருங்க, நம்பர் 2 இது பிரசன்ட்னு வருது. யாருக்காவது ஐடியா இருக்கா இங்க ஐ ரைட்னு வந்தா இங்க என்ன வரலாம்? ஓகே, இப்ப பாருங்க, அப்படியே இங்கே வைக்கிறேன். நம்பர் 2 ஐ அப்படியே வச்சிடுறேன். இங்க ஏ லெட்டர் அப்படியே வச்சிடுறேன், சரியா? அப்படியே வச்சிடுறேன். ஐ ஏ லெட்டர். அது மாறாதுல. இப்ப பாருங்க, இந்த இடம் இதை மட்டும்தான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம். இது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம், புரிஞ்சுக்க போறோம், அப்ளை பண்ண போறோம், எல்லாமே பண்ண போறோம், ரைட்? இப்ப
நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், எழுதினேன், எழுதுவேன். ஒரு சின்ன மாற்றம் மட்டும் நான் பண்றேன். நீங்க பாருங்க எப்படி. ஐ ரைட்டிங். இல்ல, நான் ஒரு சின்ன மாற்றம் மட்டும் பண்றேன். ஐ ரைட்டிங். என்ன பாருங்க, நான் ஒரு கடிதம் அப்படியே இருக்கு, எழுதி கொண்டிருக்கிறேன்னு போடுறேன். ஐ ரைட்டிங். இப்ப யாராவது இப்ப மோகன் சார், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேனுக்கும் எழுதி கொண்டிருக்கிறேனுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? எழுதுகிறேன்னா ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. அது பரவாயில்ல. இது என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குது? இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பண்ணிட்டு இருக்கேன். அருமையா சொன்னாங்க. இப்ப பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. இந்த இப்பங்கிற வார்த்தை தான் முக்கியம். இப்ப எழுதிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன்? பேசிட்டு இருக்கேன். பாருங்க, இப்ப நான் என்ன பண்றேன்? பேசிட்டு இருக்கேன். ரைட். ஆனா இப்ப பாருங்க, நான் எழுதுறேன்பா, ஒரு லெட்டர் எழுதுறேன்பா, நான் டெய்லி ஒரு லெட்டர் எழுதுறேன்பா அப்படின்னா எப்படி? நான் ஒரு டெய்லி ஒரு லெட்டர் எழுதுகிறேன். நான் லாஸ்ட்லயும் ஒரு லெட்டர் எழுதிருக்கேன், நேற்று எழுதிருக்கேன், இன்னைக்கு எழுதிருக்கேன், நாளைக்கு எழுதுவேன். பாருங்க, இது பாருங்க, நான் ஒரு லெட்டர் எழுதுறேன் பாருங்க, டெய்லி எழுதுறேன். இப்ப போடலாமா? இப்ப ஐ ரைட் எ லெட்டர். இப்ப பாருங்க, டெய்லி அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறேன். இப்ப பாருங்க, ஐ ரைட் எ லெட்டர். புரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா போயிடும். ரெண்டுல அடிக்கிறேன், டெய்லி. ஓகே, இதை நான் பின்னாடி எழுதுறேன். இப்ப பாருங்க, இப்ப என்ன சொன்னாருன்னா அவரு நவ்வுன்னாரு, இப்பன்னு சொன்னாரு இல்லையா? இப்ப போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, இப்ப என்ன வரும்? இந்த மாற்றம் தெரிந்து கொண்டால் போதும். எகைன் ரொம்ப கவனமா கவனிங்க. நோட்ஸ் நீங்க பின்னாடி எடுக்க, இந்த நோட்ஸ் எல்லாம் கொடுப்போம், அதனால பிரச்சனை இல்லை. நோட்ஸ் எடுக்கிறத விட ரொம்ப முக்கியம் இது புரிஞ்சுக்கிற மாதிரி. என்னவா இருக்கும்? கொண்டு, இந்த கொண்டை இருக்கு இல்லைங்களா? கொண்டைன்னு வந்தாலே, கொண்டை போட்டாலே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. பாருங்க, தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த கொண்டையை போட்டீங்கன்னா ரைட்டிங் வந்துரும். அப்ப ரைட்டிங்னா இந்த ரைட்டிங் மெயின் வெர்ப் மட்டும் பத்தாது. மெயின் வெர்ப் மட்டும் பத்தாது, கொண்டைய ஞாபகம் வச்சுங்க. ஆனா உங்களுக்கு வேண்டியது இது. இப்ப பாருங்க, அருமையா சொன்னாரு. சொன்னது யாரு சொன்னாங்களே? இப்ப ரவி சார் அருமையா சொன்னாரு. ஆல்ரைட், ஓகே, சூப்பர். இது பாருங்க, ஆம். இது பாருங்க, எழுதி கொண்டு இருக்கிறேன். ஆம் வந்து இருக்கிறேன், ரைட்டிங் வந்து எழுதி கொண்டு. இப்ப என்ன பார்த்தோம்? இங்க பாருங்க, ரைட், ரோட், ரிட்டன், ரைட்டிங். அது பார்க்கலாமா? இப்ப பார்க்கலாமா? இது எப்படி? எழுதுகிறேன், எழுதினேன், எழுதி கொண்டு, எழுதுகிறது. மோகன் சார் ஒரு வாட்டி படிங்க. எழுதுகிறேன் சொல்ல படிங்க. எழுதுகிறேன், எழுதினேன், எழுதி கொண்டு, எழுதுகிறது, எழுதுகிறான், எழுதுகிறார். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சா முடிஞ்சு போச்சு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சா முடிஞ்சு. அவனது. இப்ப ரமேஷ் எங்க வருவாரு? இதுல கீழே வருவாரு. ரமேஷ் அண்ட் மகேஷ் எதுல வருவாங்க? இல்ல, ரமேஷ் அண்ட் மகேஷ் தேல வருவாங்க. ஐ இங்க இருக்கு, வி இங்க இருக்கு, யூ இங்க இருக்கு, தே இங்க இருக்கு இல்லையா? அவ்வளவுதான், முடிஞ்சது. ரெண்டுமே பிரசன்ட் தான். இது ரெண்டுமே பிரசன்ட், ரைட்? இது வந்து பாஸ்ட், ஸ்ட்ரைட்டா போயிடும். இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நீங்க எழுதின்னு முடிக்கிறீங்க, முடிக்காம விடுறது இல்லையா? எழுதி, இது வந்து எழுதி கொண்டு, சரியா? எழுதி, இது பிரசன்ட் பார்ட்டிசிபிள், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது பேரெல்லாம் கிராமர் பேரே வேண்டாம் உங்களுக்கு, பின்னாடி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப தேவைப்பட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக்ஸ் தப்பு இல்லாம பேசணும், ரைட்? எழுதுகிறேன், எழுதினேன், எழுதி கொண்டு, கொண்ட போடுறோம் பாருங்க, எழுதி கொண்டு, எழுதுகிறது, சரியா? எழுதுகிறான், எழுதுகிறாள், ஹீ ஷீட், மூணு ஒண்ணுதான், ரைட்? இப்ப கொண்டு வந்துடலாமா? இந்த உங்க போட்டாச்சா? நேரம் இங்க வாங்க. ஐ ஆம் ரைட்டிங், அருமையா வந்துருச்சு, ரைட்? ஐ ஆம் ரைட்டிங் வந்துருச்சு. இப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறேன். இந்த இடம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குது. இப்ப ஒரே ஒரு டேபிள் நம்ம போனா ஐ ஆம் ரைட்டிங்னு வருது. ஓகே, இவ்வளவு தூரம் இதுல பண்ணியாச்சு. ஐ ஆம் ரைட்டிங்னு போடுறீங்க.
நல்லா நமக்கு தெரியுது, ரைட்? ரைட். இப்ப எனக்கு வேண்டியது அந்த 7 வார்த்தைகள், அது விடவே கூடாது, அது என்னைக்கு விடக்கூடாது, ரைட்? ஏன்னாக்கா அதுலதான் ஒவ்வொரு வாக்கியமும் நீங்க ஆரம்பிக்கீங்க. வி போட்டா என்ன வரும்? இது அப்படியே லெட்டர் எல்லாத்துலயும் போட்டலாமா? வி போட்டா என்ன வரும்? We are writing a letter. ஓகே. யூ போட்டா என்ன வரும்? இது மாத்தவே மாட்டீங்க நீங்க. யூ போட்டா என்ன வரும்? You You are writing. writing. You. ஓகே, இன்னொரு யூ போட்டுக்கலாமா? இன்னொரு யூ போட்டுக்கலாம். You are writing. 2 யூ. இது ஒண்ணும் இப்ப சிங்குலர். இதெல்லாம் தமிழ்ல பேச போறோம். இப்ப எல்லாமே தமிழ்ல சொல்ல போறோம். விட மாட்டோம்ல, எல்லாமே தமிழ்ல சொல்ல போறோம். நீங்க இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் இப்ப போடுறோம் ஃபார்மேட். ரவி சார், இது 2 யூ ஒண்ணுதான் இல்லையா? அது You எப்படி? are writing a letter. 2 யூ ஒண்ணுதான். They are writing a letter. இப்ப நம்ம இதை முடிச்சிருவோம், ரைட்? இதை முடிச்சிருவோம். கீ ஷீட் ஒரு குரூப். இதான் ஆர்டர். இந்த ஆர்டர் மாத்திரம்னா இந்த ஆர்டர் கீ ஷீட்டுக்கு என்ன வரும்? 2த்துக்கும் 3த்துக்கும் ஒண்ணுதான் வரும். He is writing. பாருங்க, இங்க பாருங்க, he is writing. முக்கியமா இதை கவனிக்கணும், முக்கியமா கவனிக்கணும். இது She ரெண்டாவது. is writing. It is writing. இப்ப தே போட்டலாமா? They are writing a letter. அருமை அருமை அருமை. சோ இன்னும் 2 மட்டும் ஆட் பண்ணிடுவோம். இப்ப 2 மட்டும் ஆட் பண்ணுவோம். ரமேஷ், இப்ப ரமேஷ்க்கு நம்ம போடுறோம், ஒரு பேர் போடுறோம். ரமேஷ் ஒரு ஆளு. ரமேஷ் ஒரு ஆளு. இது எங்க, இது எங்க இருந்து வருவீங்க? இந்த ஏல எதை பிக் பண்ணுவீங்க? வந்துட்டா அந்த ஹீஸ் என்ன பண்ணுமோ அதை போடலாமா? ஹீஸ் ரைட்டிங். ரமேஷ் இஸ் ரைட்டிங். இப்ப ரமேஷ் அண்ட் மகேஷ் போடலாமா? ரொம்ப முக்கியம், பாக்குறீங்க. ரமேஷ் அண்ட் மகேஷ் Are writing. They are. 2 பேரு. அப்ப அருமை அருமை அருமையானது. ரமேஷ் அண்ட் மகேஷ் ஆர் ரைட்டிங் போட்டுக்கலாமா? Follow, sir. இப்ப கடைசியா முக்கியமானது ஒண்ணு முடிக்கிறப்ப ஒண்ணு பாக்குறோம். ரமேஷ் ஆர் மகேஷ். இதுல ஆண் பேர் பெண் பேர் எப்படி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். கவனம், ரமேஷ் ஆர் மகேஷ் என்ன? 2 பேர்ல ஒரு ஆள் தான். Ramesh and Mahesh. 2 ஆள்ல ஒரு ஆள் தான். 2 ஆள்ல ஒரு ஆள்னாக்கா ரமேஷோ மகேஷோ. அப்ப என்ன வருங்க? Is writing. அருமை 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 அருமை. அவ்வளவுதான் எனக்கு வேணும். இப்ப ஒரே ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு பண்ணணும். இப்ப வாலண்டியர் யார் சார்? ஒரு டவுட் மட்டும் சார். சொல்லுங்க சார், ரமேஷ் அண்ட் மகேஷ்னு சொல்றோம்ல சார், ஆமாங்க. அவங்கள்னு சொல்லலாம் இல்ல நீங்க எழுதுறீங்க அப்படின்னு? இல்ல, நீங்கள்னாக்கா யூ தான். இப்ப நீங்க பேசுறப்ப யூனா நீ, யூனா நீங்கள். இப்ப நேரடியா நீங்க இருந்து ரமேஷ்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னா யூன்னு சொல்லலாம். அப்ப யூன்னு சொல்லிடுவீங்க. நீங்க ரமேஷ்னு சொல்ல மாட்டீங்க, அவரை யூன்னே சொல்லிடுவீங்க. நீன்னு சொல்லுங்க இல்ல நீங்கள்னு சொல்லுவீங்க. அப்ப எப்பெல்லாம் நீங்கள் வருதோ அப்ப 6 தான். ஆனா எப்பெல்லாம் 3வது ஆளை நம்ம 2 பேரும் இல்லாம 3வது ஆளை பத்தி பேர் சொல்லி பேசுறோமோ அப்ப அது ஹீயா போயிடும். அப்ப அது ஒரு குரூப்பா பேசுறப்ப தேவா போயிடும், அவர்களாயிடும். இது அவர்கள், இது அவர் இல்லைன்னா அவன், அப்படி வச்சுக்கலாம். நல்ல கிடையாது. வெரி குட் கொஸ்டின், குட் ஜாப். இப்ப எனக்கு ஒரு வாலண்டியர் வேணுமே. அருமை, ஒண்ணும் கஷ்டம்லாம் இருக்காது. நான் எடுத்து கொடுக்குறேன், நீங்க பண்ணி கொடுங்க, அவ்வளவுதான். யார் பேசுறா? யாரு? பாரதி மேம் ரெடிங்களா? பாரதி மேம் ரெடியா? கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சந்தோஷ்குமார் சார் ரெடியா? ரைட். நான் எழுதி கொண்டிருக்கிறேன். பாருங்க, நான் எழுதி கொண்டிருக்கிறேன். சரிங்களா? ஒரு கடிதம். இப்ப பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். இப்ப நான் ஒரு கடிதத்தை விட்டுருங்க, சரிங்களா? வெறும் இப்ப நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன் மட்டும் வருது. இப்ப நாங்கள் இருக்கு, ஒரு கடிதம் இருக்கு. இங்க என்ன, இது எப்படி படிப்பீங்க? எழுதி கொண்டிருக்கின்றன. இருங்க. நாம், நாங்கள், நாங்கள். ஒண்ணும் இல்ல, சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். கிட்ட நெருங்கிட்டீங்க. சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். எழுதி கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த பிராக்டிஸ் கொடுக்குறோம், புரிஞ்சுக்கணும்னு தான்.
ரைட். நீங்க ஃபைனலா இங்கிலீஷ்ல தான் பேச போறீங்க, ஏன்னா அடுத்தடுத்து வர்றது கஷ்டமா இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியானது. கஷ்டமா உள்ளதை ஈஸியா உள்ளதை நல்லா படிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். ரைட். இப்ப பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். நீ இங்க என்ன வரும்? நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். ரைட். இப்ப ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும். ஒரு கடிதத்தை நம்ம வந்து முன்னாடியே கொண்டு வந்துடுறோம் பாத்தீங்களா, ஒரு கடிதத்தை அங்க 7 லெட்டர் பின்னாடி கொண்டு வராங்க பாருங்க. இதுதான் அடிப்படை வித்தியாசம். நான் முன்னாடியே ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். அமைப்பு ரீதியா தமிழும் ஆங்கிலமும் வேறுபட்ட மொழி. ரைட். இந்த அமைப்பு ரீதியான மாற்றம் தான் கஷ்டத்தை கொடுக்குது நமக்கு. உடனே படிக்கிறதுக்கு கஷ்டம் கொடுக்குது. புரியுதுங்களா? ஒரு கடிதத்தை முன்னாடி கொண்டு வர்றோம் பாருங்க, ஆனா 7 லெட்டர் முன்னாடி கொண்டு வர முடியாது இங்கிலீஷ்ல. அந்த பிளேஸ்ல தான் சந்தோஷ் சார். he is writing. அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். அது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறது. பாத்துங்க பாருங்க, இந்த இஸ் வருது பாத்தீங்களா? இருக்கிறான், இருக்கிறது, இருக்கிறாள் வந்துருச்சா? ரைட். அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ரமேஷ் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். ரமேஷ் மற்றும் மகேஷ் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ரமேஷோ மகேஷோ எழுதி கொண்டிருக்கிறான். ஒரு ஆளுதான் பாத்துங்க, ஒரு ஆளுதான். ரைட். இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பண்றேன், ஏன்னா அடுத்தடுத்து வர்றது கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணலாம். அதுக்காக. பட் இது ஈஸியா இருக்கு இல்லைங்களா சந்தோஷ் சார்? இது ஈஸி தானே? ஈஸியா பண்ணிடலாம். ஓகே, நான் போலாம், திருப்பி போலாம். I am writing a letter to. ரைட். இதுல நீங்க எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க, எல்லா பாசிபிலிட்டியும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க. ரைட். எல்லா பாசிபிலிட்டியும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க. இப்ப ஒரு விஷயம் வேணும்னாக்கா இப்படியே போட்டுடலாம். ரொம்ப சர்வசாதாரணமா போடலாம். எப்படி போடலாம்? இங்க பாருங்க, இப்படி போறப்ப நம்ம பார்த்ததுதான் முன்னாடி. இது வந்து ஒரு எல்லாம் ஒரே சைஸ்லயே போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, கவனமா இது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுட்டா போதும், அப்புறம் ஈஸியா இருக்கும். நீங்க தமிழ்ல எல்லாம் பாத்துக்கலாம். இப்ப பாருங்க, நேத்தி பார்த்தோம் இல்லைங்களா? அப்படியே அழகா ரிவைஸ் பண்ணிடலாமா? ரொம்ப சூப்பரா ரிவைஸ் பண்ணிடலாமா? ஐ ரைட். ஐக்கு ரைட் வந்தா வீக்கு என்ன வரும்? ரைட். யூக்கு என்ன வரும்? ரைட். யூக்கு என்ன வரும்? ரைட். ஷீக்கு என்ன வரும்? கேர்ஃபுல். ரைட். ரைட். ஷீக்கு என்ன வரும்? ரைட். நேத்து பார்த்ததுதான், அது ஒண்ணும் புதுசு இல்ல. நீங்க என்ன வரும்? ரைட். அருமை. தேக்கு என்ன வரும்? ரைட். ஓகே, ரமேஷுக்கு என்ன வரும்? ரைட். அருமை. ரமேஷ் அண்ட் மகேஷ் ரைட். அவர்கள வர்றதுனால ப்ளூரல், 2 பேர் பன்மையில இருக்கிறதுனால ரமேஷ் அண்ட் மகேஷ் ஒரே ஆள் தான். அருமை. கொண்டு வந்துடலாமா? ஓகே. நேத்தி பார்த்ததுதான், இது புதுசு இல்ல. பாருங்க, ஐக்கு ரோட் வந்தா வீக் என்ன வரும்? ரோட். ஒரு இது விஷயம் பாத்தீங்களா? அந்த ஐவி எல்லாம் கூடவே வரப்போகுது. அந்த 7 வார்த்தைகள் வந்துட்டே இருக்கும். நீங்க அதை வச்சே பிக்ஸ் பண்ணிடலாம், உங்க பேசிக்ஸ கரெக்ட் பண்ணிக்கலாம். கியூ வந்து ரோட். ரெண்டுத்துக்கும் ரோட்டு தான். இப்ப ஹீக்கு என்ன வரும்? கேர்ஃபுல்லா இருக்கணும். ரோட். ஏன்னாக்கா அது மாறாது. இந்த பிரசன்ட் தான் நமக்கு எப்பயுமே தலைவலி கொடுக்கறது. அதை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். இங்க வந்து சொல்ல போனா எல்லாமே ரோட்டு தான். ரைட். யாரோ ஒருத்தவங்க ஆடியோ இதாகுது, நீங்க மியூட் பண்ணிக்கலாம். நீங்க பேசுறப்ப எடுத்து விட்டுக்கலாம். இப்ப நேத்தி பார்த்தோம், புதுசு இல்ல, நேத்தி பார்த்ததுதான். ரைட். வில் ரைட் முன்னாடி பார்த்ததுதான். இங்க என்ன வரும்? வீக்கு அந்த லோட் அது அப்படியே எடுத்துக்குதுன்னு சொன்னோம். மெயின் சப்போர்ட்டிங் வெர்ப், மெயின் வெர்போட லோட எடுத்துட்டு இதுல உள்ள எல்லா சேஞ்சும் பில்லுக்கே வந்துருக்கு. ரைட் அப்படியே இருக்கும். வில் ரைட்ஸ்னு ஒரு இங்கிலீஷே கிடையாது. ரைட். வில் ரோட்னு ஒரு இங்கிலீஷே கிடையாது. புரியுதுங்களா? இங்க வில் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் கிடையாது. வில் ரோட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷே கிடையாது. எல்லாமே வில்லு வந்ததுன்னா ரைட்டா மாறிடும். ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இதை பிராக்டிஸ் பண்ணணும். டீச்சிங் டைம் பத்தாது. டீச்சிங் தான். நீங்க லேர்னிங் டைம் வந்து
டீச்சிங் டைம் பிளஸ் பிராக்டிஸ் டைம். நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் குறுக்கு வழி கிடையாது, குறுக்கு வழி கிடையாது. ஆனா நேர் வழி ரொம்ப சூப்பரான வழி. அழகா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா மறக்காது. எஸ். அடுத்தது பாருங்க, இன்னைக்கு பார்ப்போம். உனது இறக்கலாம் அதுல ரைட்டிங். ஐ ஆம் ரைட்டிங். சரி, என்ன இறக்கல, எல்லாமே இருக்குது, எல்லாமே We are ஸ்கிரீன்ல இருக்கு, எல்லாமே ஸ்கிரீன்ல இருக்கு, எதுவுமே Yeah. புதுசு இல்லை. ரைட், இது எல்லாமே Yeah. புதுசு, எதுவுமே புதுசு இல்லை. ரைட், எஸ். ஆல் ரைட். இப்ப நாளைக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுத்துடலாமா? யார் வாலண்டியர்? நச்சுன்னு ஒரு பிராக்டிஸ். இந்த பிராக்டிஸ்ல தான் எல்லாமே இருக்கு. நீங்க ஒரு வாட்டி மவுண்ட் ரோட்ல ஓட்டினா கஷ்டம், 10 வாட்டி நீங்க ஓட்டுங்க, ரொம்ப ஈஸியா போயிடும். ரைட், யாரு வாலண்டியர்? யாரு? மோகன். சரி, மோகன் சார் தான் இது பண்றாரு இல்லைங்களா? ஓகே, இதை மட்டும் சொல்லணும், இதை மட்டும் சொல்லணும். ஐயோ அப்படியே மனசுல வச்சுங்க, ஐயா Okay, மனசுல வச்சுங்க, இதை மட்டும் சொல்லணும். பாருங்க, எழுதுகிறேன், எழுதுகிறேன், ஆஹ் ஆஹ் எழுதினேன், ஆஹ் எழுதுவேன், ஆஹ் எழுதி கொண்டிருக்கிறேன், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அவ்வளவுதான், அவ்வளவுதான் வேணும் நமக்கு. எழுதுகிறோம், எழுதுனோம், எழுதுவோம், எழுதி கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த வழக்கு தமிழ்ல பேசினாலும் தப்பு இல்லை, அது கரெக்டா புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். எழுதுகிறாய், எழுதினாய், எழுதுவாய், எழுதி கொண்டிருக்கிறாய். அருமை அருமை. இப்ப அவர் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது, நிறைய விஷயத்த உள்ள வாங்கிட்டு வெளியில சொல்றாரு. இந்த ஆருக்கு என்ன மீனிங்னு உள்ள போகுது, அவருக்கு ஆமுக்கு என்ன மீனிங்னு உள்ள போகுது. அதே மாதிரி ரைட்டு ரெண்டா உடைக்கலாம். ஐ டூ ரைட்டு டூன்னு உள்ள இருக்குங்கிறது தெரியுது அவருக்கு. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ரைட், டிட்டு உள்ள இருக்குன்னு தெரியுது, வில்லு வெளியில இருக்குன்னு தெரியுது, வில்லு ஆறு வெளியில இருக்குன்னு தெரியுது இல்லைங்களா? இதெல்லாம் தெரியுது இல்லையா? இந்த ஆறு, வில்லு, டூவு, ஆமு, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் மாத்தி விடுது காலத்தை இல்லைங்களா? காலத்தை மாத்தி விடுதா? இந்த காலம் போடுறதுக்கு காரணமே அந்த சப்போர்ட்டிங் வகுப்பு தான். ரைட், ஏன்னா டயத்தை மாத்துது. ரைட், இன்னும் கொண்டு வரலாம். அடுத்தது வாங்க இங்க. எழுதுகிறீர்கள், எழுதினீர்கள், எழுதுவீர்கள், எழுதி கொண்டிருக்கிறீர்கள். ஓகே, இங்க என்ன உள்ள இருக்கு? டூ உள்ள இருக்கா? டூ பிளஸ் ரைட்டா? இங்க டிட் பிளஸ் ரைட்டா? உள்ள இருக்கா? டிட் வெளில எடுத்துட்டீங்கன்னாக்க ரைட்டா மாறிடுது. ரைட்டா மாதிரி. இது நீ எழுதுகிறாய், அவன் 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 எழுதுகிறான், ஆ. எழுதினான், எழுதுவான், எழுதி கொண்டிருக்கிறான். பியூட்டிஃபுல். அவள் எழுதுகிறாள், எழுதினாள், எழுதுவாள், எழுதி கொண்டிருக்கிறாள். அது எழுதுகிறது, அது எழுதியது. எழுதியதுன்னு மட்டும் சொல்லுங்க, அது அப்படியே விட்டுருங்க, அது மைண்ட்ல வச்சுங்க, மைண்ட்ல அதை வச்சுங்க. எழுதும். பியூட்டிஃபுல். நான் சொன்ன பாத்தீங்களா, நீங்க தமிழ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா இங்கிலீஷ்ல ஈஸியா கொண்டு வரும். ஒரு லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா இன்னொரு லாங்குவேஜை ஈஸியா கொண்டு வந்துடும். ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்க கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரைட், எழுது கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். அந்த கொண்டை போடுறீங்க, கொண்டை போடுறதுனால ரைட்டிங் வருது, பாத்துங்க. அவர்கள் எழுதுகிறார்கள், எழுதினார்கள், எழுதுவார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறான். ஓ ரமேஷ், ரமேஷ் எழுதி ஓ கொண்டை ஏன் வருது? கொண்டை ஏன் வருது? கொண்டை சாரி, ரமேஷ் எழுதுகிறான். அதான் இங்க பாத்தீங்களா, இங்க அவன் எழுதுகிறான், அதனாலதான் ரமேஷ் எழுதுகிறான். வந்துச்சா? அதே தானே? ரைட், எஸ். எழுதினான், எழுதுவான், எழுதி கொண்டிருக்கிறான், எழுதுகிறான், எழுதுகிறார்கள். அவங்க ரெண்டு பேரு ரமேஷும் மகேஷும். ரமேஷ் மகேஷ் எழுதுகிறார்கள், எழுதுகிறார்கள், எழுதினார்கள், எழுதுவார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். எழுதுகிறான், எழுதுகிறான், எழுதினான், எழுதுவான், எழுதி கொண்டிருக்கிறான். குட் ஜாப், குட் ஜாப். இதெல்லாம் ரொம்ப தூரம் வந்துட்டோம் அதுல. ஏன்னா இதை திருப்பி இன்னொரு வாட்டி 10 வாட்டி இப்ப பாருங்க, அவர் மோகன் சார் சொன்னாரு, இது எல்லாரும் கவனிச்சோம். எல்லாருமே ஒரு வகையில பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் தான் இருக்குது. ஏன்னா இதை வச்சு நீங்க எல்லாமே நீங்க பண்ண போறீங்க. கம்ப்ளீட் அடிப்படையா நீங்க கிளியர் பண்ணிக்க போறீங்க. ரைட், இப்ப திருப்பி போலாமா? ரைட், இப்ப பாருங்க, ஐ ரோட் எழுதினேன், பாத்துக்குங்க. எஸ்டர்டே பாருங்க, இது ரொம்ப முக்கியம்.
இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ரைட்? ஐ ரோட் எஸ்டர்டே. நான் ஒரு கடிதம் நேர்த்தி எழுதுனேன். ரைட்டுங்களா? இது டெய்லி எழுதுறேன் பாருங்க. டெய்லி எழுதுறேன். நம்ம பேசுறது தான் தமிழ் தான். அப்படி பேசுறோம். அப்படி ஒரு பக்காவான லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜுக்கும் ஈடு கொடுக்குற ஒரு லாங்குவேஜ் கரெக்டா நீங்க தமிழ்ல கொண்டு வரலாம். எதை வேணாலும். ரைட்? நான் ஒரு கடிதம் எழுதினேன். ஐ வில் ரைட் எ லெட்டர் டுமாரோ. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா எப்படி அட்டாச் பண்றீங்க பாத்தீங்களா? அப்படியே கொண்டு வரலாம் ஒரு முழு வாக்கியமாவே. சரி, ஐ ரைட் எ லெட்டர் டெய்லி. ஐ டெய்லி ரைட் எ லெட்டர். ஐ ரோட் எ லெட்டர் எஸ்டர்டே. ஐ வில் ரைட் எ லெட்டர் டுமாரோ. ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர் நவ். ரொம்ப முக்கியம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஏன்னா அடுத்து வரப்போறது கொஞ்சம் கஷ்டமானது. ஆனா அந்த கஷ்டத்தை கரெக்டா ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். கடன்னு ஓடியாந்துடும். எகெயின் நான் சொல்றது, இந்த 4 நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா இந்த இருக்கு 1 2 3 4 அடுத்த 8, அதுக்கப்புறம் இன்னொரு 8 இருக்கு செயற்பாட்டு வினையில. 8 8 16 ஈஸியா வந்துடும். இந்த 4 மட்டும் தரவு பண்ணீங்க. இந்த 4 நீங்க தரவு பண்ணணும். இன்றைய வகுப்பு இந்த 4 தரவு பண்றது வரை. இன்றைய வகுப்பு நம்ம இந்த 4 தரவு பண்றது. இப்ப பாக்கலாமா? இந்த இடம் வந்து புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? நவ் ஐ ஆம் ரைட்டிங். இது எல்லாமே புரியுது இல்லைங்களா? இந்த இடம் புரியுது இல்லையா? இப்ப பாக்கலாமா? ஐ எ லெட்டர். இது எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம். இது எப்படி கொண்டு மெனி டைம்ஸ் அப்படின்னு கீவேர்டு வரும். இது வரும் நம்பர் 3. சரியா? ஓகே. தமிழ்லையும் கொடுத்துறேன். இது ஒரு ஸ்பெஷல் டென்ஸ். நீங்க பிரசன்ட்ல இருந்துகிட்டே பாஸ்ட பாப்பீங்க. எழுதிருக்கிற என்ன புரியுதுங்களா? விக்ரம் படம் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சந்தோஷத்தை கேட்கிறேன். விக்ரம் படம் பார்த்திருக்கீங்களா? பாருங்க, பார்த்திருக்கீங்களா. அதாவது முன்னாடியே அந்த படம் பார்த்திருப்போம். ஆனா ஒருத்தர் கேட்கிறாரு என்கிட்ட, பார்த்திருக்கீங்களா நீங்க? புரியுதுங்களா சந்தோஷ் நான் என்ன சொல்றேன்னு? பாஸ்ட்ல நடந்திருக்கும், ஆனா பிரசன்ட்ல பதில் சொல்லுங்க. ஆமா. எத்தனை வாட்டி? நான் 2 வாட்டி பார்த்திருக்கேன் சார். இதுவரையிலும் 2 வாட்டி பார்த்திருக்கேன். இதுவரையிலும் 2 வாட்டி பார்த்திருக்கேன். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா? நான் இதுவரையிலும் 5 வாட்டி படம் பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்திருக்கேன்னா ஒரு செயல் முடிஞ்சிருக்கும், ஆனா ரீசெண்டா இப்பதான் முடிஞ்சிருக்கும். அப்புறம் இப்ப அதை கனெக்ட் பண்ணும். பார்த்தா பாஸ்ட் டென்ஸ் மாதிரி தெரியும், ஆனா பிரசன்ட் டென்ஸ். புரியுதுங்களா? இது பிரசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் மாதிரி தெரியும். இது பிரசன்ட். இது என்னவா இருக்கலாங்க? ரைட். ஓகே, ஏதாவது ஒண்ணு இல்ல. இது கொண்டு வர போறோம். இதுதான் கிராமரு. இந்த இடத்துல நீங்க வந்து சுதாரிச்சிட்டோம்னா ஐ வாஸ் ரைட். ஓகே. இல்ல வாஸே வராது, ஏன்னா இது பிரசன்ட். வாஸே வராது, இது பிரசன்ட். ஓகே, ஒரி பண்ண வேணாம். இப்படிதான் வரும். அழகா கொண்டு வந்துடலாம். ஐ ஹேவ். ஓகே, ஹேவ்னா இரு. மோகன் சார் இப்ப சொல்லுங்க, எழுதிக்கு என்ன சொல்லுவோம்? எழுதிக்கு ரிட்டன். அதான் எழுதி இருக்கிறான். புரியுதுங்களா? எழுதி இருக்கிறான். புரியுதுங்களா? ஐ ஹாவ் ரிட்டன். மோகன் உங்களுக்கு புரியுதா? எழுதுகிறேன், எழுதினேன், எழுதி கொண்ட போட்டான் எழுச்சிக்கு. நீங்க இந்த 3வது சச் இம்பார்ட்டன்ட் திங். இந்த ஹேவ் வந்து சப்போர்ட்டுக்கு வருது. ரைட்? இது சப்போர்ட்டுக்கு வருது. இந்த ரிட்டர்ன் வந்து மெயின்ல உட்காருது. ரைட்? இதுக்கு நான் தமிழ்ல சொல்லிட்டேன். தமிழ்ல நீங்க சொல்றப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா அது இருக்கும். ஓகே, இப்ப எகெயின் நான் சொல்ல வர்றது பாரதி மேம், இந்த பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? எழுதி இருக்கிறேன். அது உடைச்சிருக்கேன் பாருங்க, இங்க உடைச்சிருக்கேன் பாருங்க. எழுதி இருக்கிறேன். ரைட்? எழுதி கொண்டிருக்கேன். இங்க எழுதி கொண்டு வந்துருச்சுங்களா? இங்க வெறும் எழுதி இருக்கு பாத்தீங்களா? எழுதி இருக்கு. லக்ஷ்மணன் சார் இது புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? புரியுது சார். அவ்வளவு. இந்த இது புரிஞ்சுட்டா போதும். அழகா நம்ம கொண்டு வந்துடலாம். சூப்பரா கொண்டு வரலாம். இப்ப பாருங்க, எதுவானாலும் இப்ப நீங்க இதுல போட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா இங்க போட்டுக்கலாம். இப்படி எப்படின்னு இங்க ஹேவ் எல்லாம் போட்டோம். ஹேவ் வந்து பாருங்க, சப்போர்ட்டிங் வெர்பா மெயின் வெர்பா 5ஆ போட்டுடலாம். இப்ப யாரு வாலண்டியர் வராங்க? ஹேவ் எப்படி மாறும்? நம்பர் 2வா போட்டுக்கலாமா? ஓகே, இது நம்பர் 1 எப்பயுமே. நம்பர் 2, நம்பர் 3,
நம்பர் 4 ஒரு வேர்பை 5ஆ எப்பயுமே நீங்க பார்க்கலாம். அது சப்போர்ட்டிங் வேர்பா இருக்க மெயின் எதுவா இருந்தாலும் சரி 5ஆ பார்க்கலாம். ஹேவ் வந்து ஹேடா மாறும். ரைட். இங்க என்னவா மாறுது? have V3 have been இல்ல இந்த V3 தான் முக்கியம். 20 இடத்துல 20 வாக்கிய அமைப்பு பார்க்க போறோம் இந்த கோர்ஸ்ல. அதுல 11 வாக்கிய அமைப்புல இதுதான் வரப்போகுது. have the sir. have had has இந்த had வேற பார்க்க ஒண்ணா இருக்கும். சரியா? பெற்றிருக்கிறான், பெற்றிருந்தான், பெற்று புரியுதுங்களா? பெற்றிருக்கிறான், பெற்றிருந்தான், பெற்று புரியுதுங்களா? இது having. அப்ப இது என்ன வரும்? பெற்றுக்கொண்டு கொண்டே போட்டுடலாமா? போட்டுடலாமா? பெற்றுக்கொண்டு. has பெற்றிருக்கிறது, பெற்றிருக்கிறான், பெற்றிருக்கிறாள். இது வந்து பெற்றிருக்கிறேன், பெற்றிருக்கிறோம். பாத்தீங்களா எப்படி வருது? பாத்தீங்களா இங்க எல்லாமே வருது இல்லையா? அதுல IBU எல்லாத்துக்கும் வந்துருச்சா? இது வருதா? இந்த அர்த்தம் உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சுட்டாலே எது வேணாலும் நீங்க கனெக்ட் பண்ணலாம். பட் இது ஒரு டைம் எடுத்துட்டு நீங்க பண்ணணும், சோக்கின் பண்ணணும். அதுக்குதான் சாட்டர்டே சண்டே இருக்கு. இந்த சாட்டர்டே சண்டே அதுக்கு தான் இருக்கு. நிறைய எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்து ஆடியோ கட் பண்ணி எனக்கு அனுப்பணும். ரைட். இந்த சாட்டர்டே சண்டேல நீங்க ஆங்கிலத்துல எழுதி தமிழ்ல நீங்க அனுப்பலாம். அதுக்குரிய டைம் இருக்கும். நீங்க வந்து டைம் எடுத்து பண்ணணும். ரைட். இப்ப பாருங்க எகைன் இதை மட்டும் கொஞ்சம் பாத்துங்க. இவ்வளவு கீழே கொண்டு வந்திருக்கோம், எதுவுமே விடல நம்ம. கரெக்டா இது ஹேவுக்கு என்ன சார் அர்த்தம்? அந்த அர்த்தத்தை தான் போடுறேங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, ஆம் ரைட்டிங், எழுதி இருக்கிறேன், வந்துருச்சா? எழுதி கொண்டு இருக்கிறேன் வந்துருச்சா? இப்ப திருப்பி இங்க போலாமா? ஒரே ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. have written. ரைட். have written. வீக் என்ன வரும்? have written. யூக்கு என்ன வரும்? have written. யூக்கு என்ன வரும்? அது ரெண்டும் ஒண்ணு. மூணு ஒரே குரூப். என்ன வரும்? has written. நீங்க பிரசன்ட்ல இருக்கீங்க. அருமை. நீங்க திருப்பி அந்த டேபிளுக்கு போனீங்கன்னா வந்துடும். ஹீ ஷீட் மூணுமே ஒண்ணுதானே? தேக்கு என்ன வரும்? have written. நிறைய பேருக்கு அந்த ஹேவ் எங்க போறது, ஹேஸ் எங்க போறது, இதுதான் பதில். ரைட். இதுக்கப்புறம் அடுத்த வாரம் நம்ம பண்றதெல்லாம் இதை அப்ளை பண்ணுவோம். ரமேஷ் has written. ரமேஷ் and மகேஷ். have written. ரமேஷ் or மகேஷ்? has written. ஓகே. யாரு வாலண்டியர் வரா? மோகன் சார் இல்லாம யார் வரா? மோகன் சார் இல்லாம யார் வரா? இது கஷ்டமே கிடையாது. அப்படி கொஞ்சம் மூச்சு பிடிச்சிட்டு விட்டுருணும், அவ்வளவுதான். ஸ்ட்ராங்கா ஒரு மூச்சு பிடிச்சு விடுங்க. அப்படியே கடகடன்னு சொல்லுங்க. யாரு? பெதுராஜ் சார் இப்ப சொல்லலாமா? சொல்றேன் சார். இதுங்க நான் ஒரு கடிதம். நீங்க சொல்லவே வேண்டாம், இந்த வார்த்தையை மட்டும் சொன்னா போதும். சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க. எழுதி இருக்கிறேன். இங்க எழுதி ஏன் திணறீங்க? திணற வேண்டாமே. அப்படியே படப்படன்னு இந்த காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி இழுத்துடலாமே. படாத ஒரு இழு இழுத்துடலாமே. இருங்க ஹெல்ப் வாங்கிக்குவோம். இப்ப அவர் பெருசாருக்கு யாரு ஹெல்ப் பண்றா? படப்படன்னு நான் ஹெல்ப் பண்ண 5 செகண்ட்ல முடிச்சிருவேன் அந்த ஃபுல் காலத்தை. யாரு ஹெல்ப் பண்ணுங்க? இங்க இருந்து ஆரம்பிங்க. நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன், எழுதியிருக்கிறோம், எழுதியிருக்கிறாய், எழுதியிருக்கிறீர்கள், அவன் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான், எழுதியிருக்கிறாள், எழுதியிருக்கிறது, அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறான், எழுதியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறான். அவ்வளவுதான். அதுதான் வேணும். ரைட். வேணா நீங்க போட்டுக்கலாம். ஹேவ்னு வர்றப்ப இது பிரசன்ட். ரைட். 5வதுல ஹேஸ் வரும், ஹீ ஷீட்டுக்கு வரும், நல்லா தெரியும். பாஸ்ட்னு வந்தா வெறும் ஹேட் வரும். ரைட்.
இதுல வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஹேடு ரொம்ப 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 முக்கியம். இது இந்த இதுதான் முக்கியம், ரைட். பெற்று அப்படின்னா அப்படியே நின்றோம், ரைட். இது வந்து முற்று பெறாத வினைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, முற்று பெறாத வினைன்னு சொல்லுவாங்க. பக்காவா இருக்கும். இங்கிலீஷுக்கு மேட்ச் கொடுக்கறது வந்து இது ஒரு லாங்குவேஜ், ரைட். நீங்க இங்கிலீஷ்ல என்ன கிராமர் சொன்னாலும் தமிழ்ல அதுக்கு ஈக்குவலா ஒண்ணு இருக்கும், சரியா. முற்று பெறாத வினைன்னு சொல்லி நச்சுன்னு சொல்லுவாங்க. அது பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அந்த வார்த்தையை வச்சே இவ்வளவு ஆழமான ஒரு மொழியான்னு கண்டுபிடிக்கலாம். பாருங்க இங்க, ரைட். இது பிரசன்ட் கண்டினியூஸ் சொல்லக்கூடாது, பிரசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்றோம், சரியா. அத மட்டும் மேல டைப் பண்ணிருங்களே சார். இது இப்ப பண்ணிடலாம். இது பிரசன்ட், இது முற்று பெறாத இது வினை, அது முற்று பெறாத பெயர் சொல், முற்று பெறாத வினை. பிரசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுதான் அடிப்படை 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 பிரசன்ட் பார்ட்டிசிபிள். தேர்ட் பர்சன் சிங்குலர். ஒண்ணு இல்ல, தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹி ஷி இட், அதுதான் அப்படி சொல்றாங்க. தன்மை முன்னிலை படற்கையில வந்து அப்படி வரும், ரைட். தேர்ட் பர்சன் சிங்குலர், பிரசன்ட்ங்கிற ஒரு வார்த்தை போட்டுங்க. இது பிரசன்ட், ரெண்டுமே பிரசன்ட் தான். பிரசன்ட்ல தேர்ட் பர்சன் சிங்குலர், அவ்வளவுதான். நீங்க ரொம்ப பயந்துக்க வேண்டியத, ஒரு வீடியோ வருது 120 வார்த்தை ஆங்கிலத்துல 120 வார்த்தை நம்ம வந்து இர்ரெகுலர்ல வருது. அதை ஸ்ட்ரைட்டா நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல ஒன்றும் பெருசா எதுவுமே தேவைப்படாது. இப்ப பாருங்க, ரொம்ப டஃப்பான வார்த்தையெல்லாம் இருக்கு, ஈஸியான வார்த்தைக்கு போவோம். ரைட், இங்க என்ன வருது? இங்க முக்கியம் 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 11 இடத்துல 20ல 11 பார்க்க போறீங்க. வெரி குட். ரைட்டிங், ரைட்ஸ். இத தெளிவா புரிஞ்சுக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது கஷ்டம் கிடையாது, ரைட். இப்ப பாருங்க, பாருங்க, எழுதுகிறேன், எழுதினேன், எழுதி கொண்டு, எழுதுகிறது, எழுதுகிறான், எழுதுகிறாள், எல்லாமே அதுல ஃபிட் பண்ணிக்கலாம் இல்லையா. இங்க எழுதுகிறேன்ல, எழுதுகிறேன், எழுதுகிறோம், ஃபிட் பண்ணிக்கலாமா? எழுதுகிறோம், எழுதுகிறாய், ஃபிட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம், ரைட். சோ அதுதான் நீங்க பாக்கணும். இங்க ஐவியூ தே, இங்க வெறும் ஹி ஷி. நடுவுல பக்காவா பாருங்க, எழுதினேன், எழுதி பாருங்க, எழுதி ஹேட போட்டீங்கன்னா எழுதி இருந்தேன், ரைட். ஹேவ போட்டீங்கன்னா எழுதி இருக்கிறேன். சோ அது பக்காவா நம்ம பண்ணிக்கலாம். இப்ப வாங்க, இன்னைக்கு இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் இருக்குது. இது என்னன்னு தெரியுதுங்களா? இந்த இடத்துல நான் சொன்னது மெனி டைம்ஸ்னு, பிரசன்ட்ல இருந்துட்டு பாஸ்ட பாக்குறீங்க, ஆனா பிரசன்ட்ல இருக்கீங்க, புரியுதுங்களா? எழுதி இருக்கிறேன், எழுதி இருந்தேன்னா வரல பாருங்க, இருக்கிறேன்னு நச்சுன்னு வந்து பாருங்க. தமிழ்ல வந்து பக்காவா பிரசன்ட் ரெப்ரசென்ட் பண்றாங்க பாருங்க, ரைட். நான் இப்ப பாத்துடலாமா? ஐ கடைசி டென்ஸ் இன்னைக்கு, இந்த டென்ஸ் நம்பர் 4 தானே? நம்பர் 4 போட்டுடலாமா? நம்பர் 4 எல்ஹெச்ஆர். முக்கியம் முக்கியம் முக்கியம். அகைன் நீங்க இது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது கொடுக்குறேன். நீங்க வந்து எல்லாமே இங்கிலீஷுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணா, நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் அப்ளை பண்ண முடியும். ஆங்கிலம் பேச்சுல தான் வரும். நம்ம பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அடுத்த வாரம் என்ன பண்ண போறாங்க? அடுத்த வாரம் ஃபுல்லா பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம். நீங்க பேசினா மட்டும்தான் பேச முடியும், ரைட். நீங்க கார் ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் டிரைவிங் மேனுவலை மட்டும் படிச்சா எப்படி இருக்குங்க? அந்த டிரைவிங் சீட்ல உட்காரணும், எல்போட மாட்டணும், பக்கத்துல நான் வேணா பேசஞ்சர் சீட்ல உட்காந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனா ஓட்ட போறது நீங்க தான். கத்துக்கணும்னு நினைச்சா நீங்க தான் கத்துக்குவீங்க, ரைட். வெரி குட், ரைட். லேட்டா இங்க பாருங்க, இந்த இடத்துல தமிழை கொண்டு வருவோமா? தமிழை கொண்டு வருவோம். கொண்டே பாருங்க, கொண்டே இருக்குது, கொண்டே இருக்குதா? கொண்டிருக்கிறேன், கொண்டே இருக்கிறேன், அந்த ஒரு எழுத்து தான் மாறுது. கொண்டே, இந்த கொண்டே இருக்கிறேன், இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியுது? ஒரு விஷயம் சந்தோஷம். கொண்டிருக்கிறேன், கொண்டே இருக்கிறேன்னு தமிழ்லயே ஏதோ ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுது. அது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. இதுவும் கொண்டிருக்கிறேனும் நடக்குது. ஆனா இது ரொம்ப நேரம் நடக்குது இல்ல, இது ரொம்ப நேரம் நடக்குது. அவன் படம் பார்த்து, அவன் பாருங்க டிவி பார்த்துட்டு இருக்கான் பாருன்னா, ஓகே இப்ப ஏதோ பார்த்துட்டு இருக்கான். அவன் டிவி காலையில இருந்து பார்த்துட்டே இருக்கான்.
ஐயே அப்பா, இது மோசமான ஒரு விஷயம். ரொம்ப நாள் நடக்குது. எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா இதுக்கு வேற, இதுக்கு வேற. ரைட். ஆனா கொண்டே இருக்குது. கொண்டே இருக்கிறதுனால ரைட் போடுவீங்க. I will have. வில்லு வராது. வில்லுலாம் இல்ல ஃபியூச்சர்ல நம்ம ஃபியூச்சர். present தான் இருக்கு. இப்பதான் முக்கியமான வருது. எழுதி கொண்டே இருக்கிறேன். பாருங்க. have been Have. right. have been right. கேர்ஃபுல்லா இருக்கணும். கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த 4 ஸ்ட்ரக்சர் நீங்க வந்து பக்காவா தரவு பண்ணுங்க. அடுத்த 16 ஈஸியா கொண்டு வந்துடலாம். இந்த 4 தான் அடிநாதம். இதுதான் அடிப்படை. இதுதான் ஆதாரம். இதுதான் உங்களுக்கு நீங்க வாக்கியத்துல எழுதி அமைக்கிறதுக்குரிய வெள்ளோட்டமே இந்த 4 தான். இப்ப பாருங்க. have. யோசிக்க வேணாம். நீங்க பாருங்க. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நான் போடுறேன் பாருங்க. ஒரு சப்போர்ட்டிங் வெர்பு 2 வந்துருச்சு பாருங்க. ரெண்டு சப்போர்ட்டிங் வெர்பு பாருங்க. 2 சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா கொண்டே இருக்கிறார் அப்படின்னு ஸ்ட்ராங் பண்றது. கலர் கோடிங் பண்ணதோட இது இப்ப புரியும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு முக்கியம். ஒரு இதுல ஒரு வாக்கிய அமைப்புல வந்து ஒரு மெயின் வெர்பு தான் இருக்கும். மெயின் சொல்றாங்கல்ல, முக்கிய முதன்மை. இது எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் புரியுதா? ஹேவ் பீன். இந்த பீன் எதுக்கு சார் வருதுன்னு எத்தனை கேள்வி நிறைய வாட்டி எனக்கு அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, எழுதி கொண்டே இருக்கிறது. இது இருக்கிறது. இது டே 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 டி டேவா மாறிச்சு இல்லைங்களா? அதுக்குதான் இந்த பீன். இந்த பாருங்க, இந்த கொண்டைக்கு கொண்டைக்கு ஐஎன்ஜி வந்துருச்சு. டேக்கு பீன் வந்துருச்சு. இரு 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 இருக்கு ஹேவ் வந்துருச்சா? இருக்கா? அதானே சொல்றோம். இங்க ஹேவ் இரு, இங்க ஹேவ், இங்க பாருங்க இரு, எழுதி இரு. ரைட். எழுதி கொண்டே இரு. வந்துருச்சா? ஹேவ் பீன். இந்த பக்காவா இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப அருமையா கொண்டு போலாம். இப்ப அருமையான ஒரு கீவேர்டு போட்டு உங்களை புரிய வைக்கிறேன். பாருங்க, ரொம்ப முக்கியம் இந்த கீவேர்டு. அப்பாடா அப்படின்னு இருக்கும். ரைட். இது எப்படி படிப்பீங்க? ஐ ரைட் எ லெட்டர் டெய்லி. நான் ஒரு தினமும் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ஐ ரோட் எ லெட்டர் எஸ்டர்டே. நான் ஒரு கடிதம் நேற்று எழுதினேன். நான் ஒரு கடிதம் நாளை எழுதுவேன். ரைட். நான் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் பல முறை கடிதம் எழுதியிருக்கிறேன். அவன் ஒரு வாட்டி கூட ரிப்ளை பண்ணலப்பா. பல முறை கடிதம் எழுதியிருக்கிறேன். நான் ஒரு கடிதம் காலையிலிருந்து எழுதி கொண்டே இருக்கிறேன். முழு நாளா எழுதிக்கிட்டே இருக்கேன். அவ்வளவு பெரிய லெட்டர்ப்பா. எழுதி கசக்கி போடுறேன். என்ன எப்படி திருப்பி எழுதுறேன், மாத்தி எழுதுறேன். இது வந்துருச்சா? இது எங்கன்னு புரியுதா? காலம் புரியுதுங்களா? இப்ப எவ்வளவு விஷயம். ஐ டூ ரைட், ஐ டிட் ரைட், ஐ வில் ரைட், ஐ ஆம் ரைட்டிங், ஐ ஹவ் ரிட்டன். வாவ், நிறைய விஷயம் கத்துருக்கோமா? இப்ப பாருங்க, 12 நிமிடம் இருக்கிறது. இதை முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோம். பார்த்தலாமா? முக்கியமானது மறக்க கூடாது. ஏன்னா அடுத்த வாரம் இதை அப்படியே யூஸ் பண்ணி பேச போறோம். ரொம்ப சிம்பிளா பேச போறோம். இப்ப பாருங்க, ஐ ஹவ் பீன் ரைட்டிங். ஐக்கு ஐ ஹவ் பீன் ரைட்டிங்னா யாரு வாலண்டியர்? மோகன் சாரை தவிர வேற யார் வாலண்டியர் சொல்லலாம்? ஈஸியா நீங்க கொண்டு வந்துடலாம். நானே சொல்றேன். தீபலட்சுமி மேம், உங்க நேம் தான் V2029 இருக்குதா? எனக்கு ஆக்சுவலா அந்த நேம் யாரு சொல்றீங்க? சந்தோஷ். அருமை. சொல்லுங்க. ஐ ஹவ் பீன் ரைட்டிங். இப்ப we have been, you have been. இந்த ரெண்டு யூ ஒண்ணுதான். ஹீ ஷீட் ஒரே குரூப். சொல்லுங்க அந்த குரூப்புக்கு என்ன? It has been. பியூட்டிஃபுல். சோ அது 3 ஹேஸ் வரும். ரைட். அது 3 ஹேஸ் வரும். ரைட். Okay, sir. It has. They have been. அருமை. ரமேஷ். has been. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஈஸியா உங்களுக்கு கொண்டு வந்துடலாம். ரமேஷ் மகேஷ் ரெண்டு பேரு. only ரமேஷ் or மகேஷ். has been. சூப்பர். சந்தோஷம் சொல்லுங்க. இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க. அப்படியே நான் ஒரு கடிதம் சொல்ல வேணாம். எழுதி கொண்டே இருக்கிறேன். நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறோம். நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாய். கொண்டே இருக்கிறாய். கொண்டே இருக்கிறாய். எழுதி கொண்டே இருக்கிறாய். அதுலதான் அந்த பீன்லாம் வந்து மாட்டுது. அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறான். அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாள். அது ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறது. அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறான். அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறான். ரமேஷ் மகேஷ் அருமையா சொல்லிட்டாரு.
அதை வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டாரு. முடிஞ்சது. வெரி குட், வெரி குட், வெரி 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 குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப ஒரே ஒரு குயிக்கா ஒரே ஒரு எக்ஸசைஸ் பண்றோம். குயிக்கான ஒரு எக்ஸசைஸ், ரைட்? பாருங்க, எதை போட்டாலும் இதை போடுற பாருங்க. பிரதிபெயர் சொல்லணும் தமிழ்ல சொல்லுவாங்க. கிராமர் ரொம்ப எல்லாம் போட ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இது பண்ணணும்னு இல்லை. இந்த 7 வார்த்தைகள். இப்ப சொல்லுங்க, ஐக்கு ஆம் வந்தா வீக் என்ன வரும்? ஆர். ஆர். அடிச்சு சொல்லணும். யூக்கு ஆர். 2 யூக்கும் ஆறு தான். ஹீ ஷீட்டுக்கு ஒரே குரூப் ஈ ஷீட் என்ன வரும்? அவ்வளவுதான். ஏன்னா நம்ம எல்லாமே கத்துக்கிட்டோம். ஆர். இப்ப பாருங்க, நம்ம கத்துக்கிட்டதை மட்டும் பண்ணுவோம். ஐக்கு டூ வந்தா டூ. ஞாபகம் இருக்கா? எல்லாம் பிரிச்சோமே, எல்லாமே பிரிச்சோமே. யூக்கு 2 யூக்கு. ஹீ ஷீட்டுக்கு ஒரே குரூப் ஞாபகம் வச்சுக்க. நம்ம பிரசன்ட்ல இருக்கோம், அவ்வளவு முக்கியம். ரைட். ஐக்கு ஹேவ் வந்தா வீக். யூக்கு 2 யூக்கு ஒண்ணுதான். அருமை 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 அருமை. ஹீ ஷீட் ஒரே குரூப். அருமை. தேக்கு ஆல் ரைட். ஞாபகம் இருக்கா? நம்ம டிட் போட்டோம் பாருங்க, முதல் 2வது கிளாஸ்ல பிரிச்ச பாருங்க. டிட் ஐக்கு டிட் வந்தா வீக். ஹீ ஷீட் ஒரே குரூப். ஒரே குரூப். ஏன்னா எல்லாம் பாஸ்ட் டென்ஸ். அருமை அருமை அருமை. எல்லாமே அவ்வளவுதான், முடிஞ்சது. பாருங்க, இப்ப பாருங்க, நல்லா யோசிங்க. ஹாவ். இப்ப பாருங்க, டூ போட்டு டிட் போட்டீங்க. நல்லா யோசிங்க. டூ போட்டா எல்லாமே டிட் வருது. பாஸ்ட் டென்ஸ்க்கு இப்படி வருதா? இங்க பார்க்கலாமா? டூ போட்டா பாஸ்ட் டென்ஸ் வந்து டிட். சரியா? டிட். ஹேவ் போட்டா பாஸ்ட் டென்ஸ் என்ன இருக்கு? had. ரைட். ஆம் போட்டா பாஸ்ட் டென்ஸ் என்ன? was. ரைட். ஆர் போட்டா பாஸ்ட் டென்ஸ் என்ன? were. பாத்துங்க, டூக்கு டிட், ஆம் போட்டா வாஸ். இதெல்லாமே நம்ம முன்னாடி ஃபில் பண்ணிருக்கோம், பின்னாடி வந்து ஃபில் பண்ணுவோம். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப திருப்பி வந்து ஃபில் பண்ண போறோம். இப்ப பாருங்க, நான் ஐக்கு வந்து இப்ப பாருங்க, ஐக்கு வந்து பாருங்க, ஆம் இங்க இருக்கு பிரசன்ட், நான் வாஸ் போடுறேன். ஐக்கு வந்து வாஸ் போடுறேன். கேர்ஃபுல். ஐக்கு வாஸ் போட்டா வீக் என்ன வரும்? வேர் வரும். ஞாபகம் வச்சுங்க. யாருக்கும் இப்ப புரியலன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்குங்க. எல்லா கிளாஸ் நோட்ஸையும் நீங்க ரிவைஸ் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. யூ வேர், ரெண்டுத்துக்கும் வேர் தான். ஹி வாஸ். ரைட். இது 3 குரூப்புக்கும் ஒண்ணுதான். ஐக்கு வாஸ் வர்ற மாதிரி ஹீக்கு வாஸ் வரும். பாத்துங்க. ப்ளூரல் வேர். ரைட். இப்ப பாருங்க, டிட் போட்டாச்சு, வாஸ் போட்டாச்சு. ஹேவுக்கோட பாஸ்ட் டென்ஸ் போடலாமா? ஹேட். ஐக்கு ஹேட்னா வீக் என்ன? பாருங்க. 2 யூக்கு என்ன? ஹீ ஷீட். கேர்ஃபுல். ஹீ ஷீட் அப்படியே ஹேட். ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் மாறாது. பாஸ்ட் மாறாதுன்னு சொல்லியிருக்கோம். பாஸ்ட மாத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். நடந்து போனது. ரைட். வா. இப்ப நான் வந்து எகைன் பாருங்க, ரொம்ப முக்கியம். ஐக்கு வில்லு போடுறேன். வீக்கு வில்லு. பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே அந்த ஃபுல்லா எடுத்துக்கும். நீங்க ஐ வில், நீங்க எல்லாமே நீங்க பாத்துருக்கீங்க. எதுவுமே நான் புதுசா பண்ணல. பாருங்க, எதுவுமே புதுசா பண்ணல. பாருங்க, வில்லு தான். ஆர் ஆமிஸ் தான் வந்திருக்கு. ஹாவ் பீன், ஹாவ் இந்த இடத்துல ஹேஸ் வந்திருக்கு. பாருங்க. ஸோ ஹேடு போடுறப்பையும் டிட் போடுறப்பையும் கம்ப்ளீட்டா போடணும். வில்லு வந்து வந்துடும். ரைட். அப்ப இதை மட்டும் போடலாமா? இப்ப இதை மட்டும் இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட் போட்டா இங்க யூ, 2 யூக்கும் ரைட். ஹீ ஷீட்டுக்கு அந்த கனெக்ஷன் வரணும். அதுக்காக தான் போடுறது. இந்த ஹேவ் பீன இப்ப இவ்வளவு உடைச்சு இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் இதுக்கு பலன். ஹேவ் பீன் பிராக்டிஸ் பண்ணாதான் பலன். ஏன்னா
இந்த 4 முடிச்சிருக்கோம், அடுத்த 4 வரும், அடுத்த 4 அப்புறம் இன்னொரு 8, மொத்தம் 20 வாக்கிய அமைப்பு. இதன் இந்த 4 நீங்க ஸ்ட்ராங் பண்ணாதான் அடுத்த 16 வரும். சனி ஞாயிறு அருமையா வந்திருக்குது. ரைட்? நீங்க வந்து ஏகப்பட்ட விஷயம் அதுல பண்ணலாம். ஒண்ணும் இல்ல, நீங்க பண்ண போறது வந்து ரொம்ப சிம்பிள். இது அப்படியே வந்து இது பண்ண போறீங்க. ஐ ஸ்பீக், பாருங்க நான் போடுறேன். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். அப்படியே எனக்கு வந்து அப்படியே கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணும்? ரொம்ப ஈஸியா பாருங்க. ஐவி அதை அப்படியே போட்டுங்க. இது ஃபுல்லா போட்டுங்களா? போட்டுங்க. ரைட்? ஐவி இதுல வந்து ஸ்பீக், அந்த ஒரே வார்த்தை தான் இங்கிலீஷ். ஒரே தான். அப்படியே நீங்க ஐயில இருந்து ரமேஷ் ஆர் மகேஷ் வரையிலும் இந்த நம்பர் 1 நீங்க போட்டுங்க. நம்பர் 1 வேணும். நம்பர் 2 என்ன? நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, 4 வாக்கிய அமைப்புகள். 4 வாக்கிய அமைப்பு கத்துருக்கோம். இப்ப ஒரே ஒரு இது மட்டும் சொல்லுங்க பாப்போம். நம்பர் 1க்கு சொல்லுங்க, ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். I am speaking English. நம்பர் 2 சொல்லுங்க, ஐக்கு. I am speaking English. வெரி குட். நம்பர் 3 சொல்லுங்க. I have spoken English. ஐயா கரெக்டா. ஒரு வார்த்தையை 5ஆ பாக்குறோம். அந்த 5ஆ பாக்குறதுல தப்பு வந்துடக்கூடாது. Spoke, sir. Spoke. இல்லையே. Spoken தானே சார்? ஸ்போக்கன். Spoken. 5ஆ பாக்குறோம். 5ஆ பாக்குறது முக்கியம். இது ஸ்பீக்கிங், இது ஸ்பீக்ஸா. மேல உள்ளது பிளாங்க் விட்டுருக்கு. ஏன்னா முன்னாடியே நிறைய வாட்டி பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஆமா சார். இதெல்லாம் பண்ணிட்டோம். is was been, am is been, இதெல்லாம் பண்ணிட்டோம். நீங்க நோட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். பீயிங், இது இஸ், இது எல்லாமே நம்ம பண்ணணும். அதனால இது பண்ணல. ரைட்? இது வந்து பீயிங். ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்க படிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கிட்டு படிச்சாக்க எந்த கஷ்டமும் கிடையாது. ஓகே, ரைட். இப்ப அந்த ஹோம்ஒர்க்கு வருவோம். ரொம்ப முக்கியம். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் சொன்னாரு. ஐ ஆம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். இங்க என்ன சொன்னீங்க? I have spoken English. இங்க என்ன சொல்றீங்க? I have been speaking English. பியூட்டிஃபுல். நான் இப்படி ஒரு இடத்துல போறேன், டாட் வைக்கிறேன். பாருங்க, இங்க ஷீ கனெக்ட் ஆகுது. இங்க வந்து 4 இருக்கு. இங்க என்ன சொல்லுவீங்க? அப்படியே ஃபுல்லா அப்படியே கோத்து She சொல்லுங்க. has been English. Speaking She has English. Sir, been? first line, sir. She has been Speaking English. அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. she has been speaking English. சொல்ல முடியும் உங்களால? முடியும். அவள் பேசிக்கொண்டே இருக்கிறாள். அவள் ஆங்கிலம் பேசிக்கொண்டே இருக்கிறாள். வெரி நைஸ், வெரி நைஸ். எங்க வேணாலும் இந்த டாட்ல எப்படி வேணாலும் போடலாம். நீங்க வாக்கியத்தை அமைச்சிடலாம். தப்பு இல்லாம அமைக்கலாம், தப்பு இல்லாம தமிழ்ல புரிஞ்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு பிராக்டிஸ் வேணும். ரைட்? அதுக்குதான் இந்த சனி ஞாயிறு இருக்கு. எனக்கு ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் ஐவில இது ஃபுல் செட்டில். இந்த ஃபுல் செட்டில் நீங்க அப்படியே போடணும். நீங்க கூகுள்ல தான் போய் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணா குழப்பி எடுத்துருவாங்க. உங்களுக்கு வரவே வராது. புரியுதுங்களா? ஆனா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா அழகா தமிழ்ல கொண்டு வரலாம், இங்கிலீஷ்ல கொண்டு வரலாம், உள்ள கொண்டு போயிடலாம். தமிழ் எதுக்காக நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா, ஆள் மனதுல தமிழ் உறைஞ்சு இருக்கு, கம்ப்ளீட்டா இருக்கு. ரைட்? அந்த தமிழோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. அந்த இங்கிலீஷ் மேலோட்டமா உள்ள இங்கிலீஷ் டீப்பா உள்ள போயிடும். ரொம்ப சிம்பிள். இது வந்து பண்றதுதான். இந்த ஹோம்ஒர்க் தெரியுதுன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மணன் சார், இந்த ஹோம்ஒர்க் புரியுது இல்லைங்களா? நான் என்ன சொன்னேன்? இதை அப்படியே நீங்க எழுதி ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணி ஆடியோ கட் பண்ணி அனுப்புறது. ரொம்ப ஜாலியா பண்ணலாம். ஆனா இந்த 4 மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, நான் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாள்ல பாக்கி 16 சொல்லி கொடுத்துருவேன். 16 அவ்வளவு ஈஸி. அப்புறம் அந்த புதன் வியாழன் வெள்ளி வந்து பேசுறதுக்கே நம்ம வச்சுக்கலாம். இது பேசிக்ஸ் அவ்வளவு தரவாகும். நீங்க பேசிக்ஸ் தரவாயிட்டீங்கன்னா அந்த கான்பிடன்ஸ் உள்ள வந்துடும். தப்பு இல்லப்பா, எனக்கு தெரியும், இந்த இடத்துல ஹேர் தான்ப்பா வரும், இந்த இடத்துல ஆஸ் தான்ப்பா வரும், இந்த இடத்துல ஆம் தான்ப்பா வரும், இந்த இடத்துல இதுதான் வாஸ் தான் வரும்னு ஈஸியா தெரிஞ்சுக்கும். ரைட்? எனக்கு வர கொஸ்டின்லாம் இந்த 24 வார்த்தைகளை பத்திய கொஸ்டினாவே இருக்கு. அத நீங்க உள்ளார்ந்து கனெக்ட் பண்ணா மட்டும்தான் முடியும். எனக்கு ஒரு வகையில இந்த 5 நாள்ல அங்க கொண்டு வந்திருக்கோம், அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து கட்டாயமா இது இருக்கும். இது வந்து சொன்னார் ஒருத்தர், நம்ம ஷேர் பண்றது, இந்த காப்பி லிங்க் பண்ணி நான் டைரக்டாவே ஐ வுட் லைக் டு ஷேர். இப்ப பாருங்க, ஆல்ரைட்,
உங்களுக்கு எல்லாமே இருக்கும். 5 கிளாஸோட இதுவும் இருக்கும். நீங்க இது பண்ணிக்கலாம். நான் பர்மிஷன் கொடுத்துருக்கேன். எனக்கு வேண்டியது மணி 7 மணி ஆச்சு. இதுக்கப்புறம் ஃபுல் பண்ணல. தெரியும் காலையில எவ்வளவு வேலை இருக்குன்னு. அதையும் விட்டுட்டு 1 மணி நேரம் வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. வெரி குட். ஓரளவு நம்ம இப்போ பார்த்துருக்கோம். எனக்கு அந்த ஹோம்ஒர்க்கோட திங்கக்கிழமை வரணும். ரைட்? திங்கக்கிழமை. சார் ஒரே ஒரு டவுட் சார். அந்த சொல்லுங்க 1 2 3 4 சொல்றோம் சார். அந்த டென்ஸ் மட்டும் சொல்லிருங்களேன். சொல்லிடலாமா? அது ரொம்ப கிராமரா போக வேணாம்னு நினைச்சு இப்ப சொல்லிடு. இப்ப பாருங்க. அருமையா கேட்டாரு. 1 வந்து சிம்பிள் பிரசன்ட். எல்லாம் ஒரே தான். ஃபர்ஸ்ட் 4 கண்டுபிடிச்சிங்க. அடுத்த 16 பேரும் ஈஸியா நீங்க எழுதிடலாம். நீங்களே எழுதிடலாம். பிரசன்ட் கண்டினியூஸ். Present perfect. Present perfect continuous. இந்த present perfect கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க. present perfectல அருமையான ஒரு டென்ஸ். இங்கிலீஷ்ல எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு அது பயன்படும். கண்டினியூஸ் ஸ்பெல்லிங் கரெக்டா போடுங்க. கண்டினியூஸ். ஸோ அருமையான ஒரு கேள்வி கேட்டார். இங்க போட்டுருவோம். 1 2 1 2 3 4. ரைட். அதான் நம்ம முன்னாடி போன கிளாஸ்ல போட்ட ஞாபகம் இருக்குங்களா? இங்க கனெக்ட் பண்ண போறோம். 1 2 3 4 கனெக்ட் பண்ணி 5 6 7 8 கொண்டு வந்து 9 10 11 12 கொண்டு வந்துட்டு அப்படியே 13 14 15 16 17 18 19 20 4 மட்டும் பிளாங்கா இருக்கும். ஏன் 4 பிளாங்கா இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து அப்பயே தெரிஞ்சிடும். நம்ம படிக்கவே தெரிஞ்சிடும். பக்காவா தெரிஞ்சிடும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுவும் கிளாஸ் 5 பார்ட் 2. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அருமை. நீங்க பாத்தீங்க ஒவ்வொரு நாள் நோட்ஸ் இருக்குது. நீங்க தரவா பண்ணணும். அதுக்குதான் டைம் கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரம் கிளாஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே சனிக்கிழமை ஒர்க் பண்ணணும். கிளாஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே 1 மணி நேரம் அலாட் பண்ணிட்டு 1 மணி நேரம் எப்பொழுதும் 1/2 hour பண்ணுவோம். இது 1 hour பண்ணிட்டு இந்த 2 hours போதும். நல்லா பண்ணிக்கலாம். அப்படியே பாக்கி 16ஐயும் நான் அருமையா சொல்லி கொடுத்துருக்கேன். 4 நீங்க ஸ்ட்ராங் பண்ணுங்க. அடுத்த 16 ரொம்ப ஈஸி. ஹேடு ஹேஸ் வில்லு உட்டு குட்டு மைட்டு மே எது வேணாலும் தகர்த்து எரிஞ்சிடலாம். ஆனா உங்களுடைய ஒர்க் முக்கியம். இது லேர்னிங் டைம் தான். பிராக்டிஸ் டைம் இல்லை. பிராக்டிஸ் டைம் நீங்க கொடுக்கறது தான். அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு டைம். அதுலதான் எல்லாமே நடக்கும். ரைட். நான் 20% சொல்லி கொடுத்துருவேன். 80% நீங்க தான் தூக்கிட்டு போவீங்க. உங்களால முடியும். அந்த ஃபவுண்டேஷன் மட்டும் கொடுக்குறேன் நான். பில்டிங்கை நீங்க கட்டிக்கிறீங்க. ரைட். ஃபவுண்டேஷனை நான் கொடுக்குறேன். பில்டிங்கை நீங்க கட்டிக்கிறீங்க. ஆனா ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கொடுத்துட்றேன். ஆனா பில்டிங் நீங்க கட்டியே ஆகணும். வேற குறுக்கு வழியே கிடையாது. திங்கட்கிழமை 6 மணிக்கு அப்படியே பக்காவா பார்க்கலாம். 6 மணிக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ வெரி மச்.